மோட், அதாவது வந்து எக்கனாமிக்கல் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு சில இடத்துல வந்து கன்வர்ஷன் மோட் சொல்லுவாங்க, இல்ல எஃபிஷியன்சி மோட் சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மோட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூபிஎஸ் ஓட எஃபிஷியன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 99 மேக்ஸிமம் 99% வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு எஃபிஷியன்சி, ஒரு எனர்ஜி எஃபிஷியன்சி மோடு தான் இந்த ஈகோ மோட் அப்படின்றது. இது ஒரு பிராண்டோட யூபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மேபி அந்த நேம் வந்து மாறும். ஈகோ மோட்னு சொன்னால எஃபிஷியன்சி மோடு இல்லைனா அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கும். இது மெயின் என்னன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபயர் இன்வெர்டர் செக்ஷன் இருக்குமா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாட்டிக் பைபாஸ் வச்சு ஸ்டாட்டிக் பைபாஸ் பாத் ஒன்று இருக்கும், அப்புறம் மெயின்டெனன்ஸ் பைபாஸ் பாத் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் பைபாஸ் பாத் மூலியமா உங்களுக்கு வந்து பவர் வந்து எப்பயுமே உங்களோட லோடுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, இன்வெர்டர் வந்து ஸ்டாண்ட் பைலே இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த மெயின் இன்புட் ட்ராப் ஆகல வந்து பவர் வந்து உங்களுக்கு இன்டரப்ஷன் ஏற்படுதோ இமிடியேட்டா அந்த இன்வெர்டர் வந்து வித்தின்னா ஒரு மைனர் ஃபிராக்ஷன் வந்து இருக்கும். இது ஒரு சில